வலுவிழந்த நடா புயல் தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளதால் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் அடுத்த 12 மணி நேரத்திற்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் இதன் காரணமாக மழை தொடர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் ஓய்ந்த பின்னரும் கடலூர் மாவட்டத்தில் லேசான காற்றுடன் தூறல் மழை பெய்து வருகிறது. நாகை மாவட்டத்தில் லேசான மழை பெய்து வருகிறது. காற்றின் வேகம் தணிந்து மிதமாக வீசி வருகிறது. எனினும் கடலில் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி, ஆலங்குடி, திருமயம், கந்தர்வக்கோட்டை, விராலிமலை ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. ஜகதாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம் கடற்கரை பகுதிகளைச் சேர்ந்த 2000 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. திருச்சி நகரில் பீமநகர், திருவானைக்காவல், கண்டோன்மென்ட் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் புறநகர் பகுதிகளான மணப்பாறை, துறையூர், முசிறியில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வலுவிழந்த நடா புயல் தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளதால் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் அடுத்த 12 மணி நேரத்திற்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காரைக்காலுக்கு கிழக்கே 90 கிலோமீட்டர் தூரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருந்த நடா புயலானது தொடர்ந்து வலு இழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று அதிகாலை 4 மணிக்கும் 5 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் காரைக்காலுக்கு தெற்கே சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் கரையை கடந்தது. தற்பொழுது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாகப்பட்டினத்திற்கு மேற்கே சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்து வரும் 12 மணி நேரத்தில் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு இழக்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். மீனவர்கள் இன்று மாலை வரை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடுத்து வரும் 12 மணி நேரத்திற்கு தமிழக கடற்கரை பகுதிகளில் வீசக்கூடும். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் புயலை எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதால் மக்கள் தங்குதடையின்றி வழக்கமான பணிகளை மேற்கொண்டனர். குறிப்பாக மீனவர்கள் தமிழக அரசின் முன்னேற்பாடுகளை வெகுவாக வரவேற்று பாராட்டினார்கள். 2 நாள் இரவோட இரவா ஆட்டோல வண்டியில எல்லாம் பிரச்சாரம் பண்ணி இந்த மீனவர்களும் இந்த போட்டு உரிமையாளர் பைப்பர் போட்டு கட்டுமுறை யாருமே கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற மிக சிறந்த முறையில் பிரச்சாரம் மூலமா இந்த கவனத்தை மீனவர்கள் எல்லாம் கொண்டு வந்து யாருமே இந்த புயலில் பாதிக்காத அளவுக்கு தமிழ்நாடு அரசு மிக சிறந்த முறையில் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாடு அரசு போட்டு உரிமையாளர்களுக்கும் பைப்பர் போட்டிருக்கும் கட்டுமரத்துக்கும் மிக சிறந்த முறையில் மானியங்களை கொடுத்து புயல் நேரத்தில் அவங்களுக்கு உண்டான நிதிகளையும் கொடுத்து இந்த அரசு சிறந்த முறையில் எடுத்திருக்கு. இந்த நாடா புயலிருந்து எல்லாருமே காப்பாற்றப்பட்டிருக்கோம். அது தமிழ்நாடு அரசுக்கு தான் நாங்கள் மீனவர் மூலமாக நன்றியை சொல்லிக்கிறோம். நடா புயல் வலுவிழந்ததை அடுத்து புதுச்சேரி, கடலூர் துறைமுகங்களில் ஏற்றப்பட்டிருந்த புயல் எச்சரிக்கை கூண்டுகள் இறக்கப்பட்டன. இதனிடையே தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் இதனால் மழை தொடர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.